நிறையா கொலை பண்ணவங்களை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ண கொலையில் மட்டும்தான் பயம், பதட்டம், நடுக்கம் இப்படி பல விஷயங்கள் உள்ளடங்கி இருந்திருக்கும். 2வது கொலை, 3வது கொலை, அதுக்கு மேற்பட்ட கொலைகள் எல்லாமே ஒரு போதை மாதிரி தான். யாருக்கிட்டேயுமே மாட்டிக்காமல் ஒரு கொலை பண்ணி பழகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கொலைகள் பண்ணுறதுக்கான தைரியம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட மூளையிலையும் இதயத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். அப்படி 6 கொலை பண்ணின ஒரு லேடியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பிரவீன்குமார் மங்களராஜா. வெல்கம் டு மர்மோரா. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சின்ன கிராமம். அங்கே பிங்க் கலரில் ஒரு வீடு. அந்த வீட்டில் முதல்ல ஒருத்தவங்க சாகுறாங்க. யாருக்குமே சந்தேகம் இல்லை. 2வதா, 3வதா, இப்படியே 6 பேர் சாகுறாங்க. 6வது நபருக்கு அப்புறமா ஒருத்தருக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்துக்கு அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் என்னன்னு. ஏம்மா மருமகளே, கொஞ்சோண்டு மாமியாருக்கு ஆட்டுக்கால் சூப் எடுத்துட்டு வாமா அப்படின்னு மாமியார் அன்னம்மா தாமஸ் 2002 அவங்க மருமகிட்ட கூப்பிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆட்டுக்கால் சூப்பை குடித்த மாமியார் மயங்கி இறந்துடுறாங்க. இது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஏற்கனவே நிறையா உடல்நல குறைவு இருந்துச்சு, அதனால் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு மருமகள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க. அந்த மருமக பேர் தான் ஜாலி அம்மா. பட் எல்லாரும் அவங்கள ஜாலி அப்படின்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. 2008 அவங்களோட மாமனாரான டாம் தாமஸ் அப்படின்றவர் மருமக சமைச்சு கொடுத்ததை சாப்பிட்டுட்டு வாந்தி எடுத்து மயங்கி கீழே விழுகிறாரு. இதையும் சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு நேச்சுரல் டெத்தாக தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2011 இந்த ராய் தாமஸ் அப்படிங்கக்கூடிய, அதாவது இந்த ஜாலியனுடைய வீட்டுக்காரரு, அவர் குளியல் அறையில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு. இவருக்கு என்னமோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே இருந்து வந்து பார்த்தவங்க இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது போலீஸில் கொஞ்சம் பேசக்கூடிய பொருளாக மாறுது. அந்த சமயத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பாடியை வாங்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது அவர் சைனைடு மாதிரி ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு தான் இறந்துருக்காரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஆனால் அந்த சைனைடை அவர் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம் அவருக்கு ஏற்கனவே இருந்த பல பிரச்சனைகள் தான், அதனால் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு மனைவி சொன்னதை கேட்டு போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அதே வீட்டில் மேத்யூ மஞ்சாடி அப்படிங்கக்கூடிய அண்ணம்மாவனுடைய சகோதரரும் இறந்து கிடக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட 2002 இருந்து 2014 4 பேர் ஒரே குடும்பத்தில் இறந்துட்டாங்க. இப்போ அக்கம் பக்கம் இருக்கவங்கெல்லாம் அரசல் பொசலாக பேசும்போது அவங்கக்கிட்ட இந்த ஜாலி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு சில மர்மங்கள் இருக்குது, அதனால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குது, அவங்களுக்கு இந்த வீடு ராசியே இல்லை அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே அதே 2014 ஆல்ஃபின் சாஜு அப்படின்ற ஒரு சின்ன குழந்தையும் அந்த வீட்டில் இறக்குறாங்க. இந்த சின்ன குழந்தை எப்படி இறக்குறாங்கன்னா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு உணவு குழாயில் சிக்கி அதுக்கப்புறமா இறக்குறாங்க. இந்த குழந்தை எங்கேருந்து வந்துச்சு, இந்த குழந்தை யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம ஜாலியினுடைய வீட்டுக்காரர் தவறிட்டார் இல்லைங்களா, அதனால் அவங்க 2வதா ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு திட்டமிடுறாங்க. 2வது திருமணம் பண்ணுறதுக்காக இருந்த இவங்களோட ஃபியான்சி சாஜுவோட முன்னாள் மனைவியினுடைய குழந்தை தான் இந்த ஆல்ஃபின் சாஜு. இந்த 5 கொலையும் ஒரே இடத்துல நடந்திருக்கு. 6வது மர்டர் மட்டும் வேற ஒரு இடத்துல. சில்லி சாஜு இவங்க யாரு அப்படின்னா சாஜுவோட முதல் மனைவி. அவங்களும் ஜாலியும் டென்டல் கிளினிக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லேடி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. என்னன்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட உடம்புல உயிர் இல்லை. 6வது நபர் ஜாலி கூட இருக்கும்போது இறக்குறாங்கங்கிறத கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் எழும்புது. ஆனால் அதை கூட இது நேச்சுரல் டெத்து தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக ஜாலி எல்லாத்தையுமே நம்ப வச்சிடுறாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் அதை நம்புறதுக்கு மறுக்கிறார். அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய் தாமஸனுடைய தம்பி ரோஜோ. இவர் அமெரிக்காவில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழும்புது,
எப்படி நம்ம குடும்பத்தில் நம்மளோட அண்ணியை தவிர மற்ற எல்லாருமே இறக்குறாங்க, இவங்க எப்படி இறந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்கனவே அவருக்குள்ள நிரம்பி இருக்கு. இந்த சமயத்துல தன்னுடைய அப்பா பேர்ல இருந்த சொத்து அண்ணியுடைய பேருக்கு மாற்றப்பட்ட விஷயம் அவருக்கு தெரியுது. இது தெரிஞ்ச உடனே ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்றாரு. அந்த ஆர்டிஐல இந்த 6 பேரும் இறந்ததுல ஏதோ மர்மம் இருக்கு, அதனால இந்த 6 பேரோட உடம்பையும், அதாவது பாடிஸையும் நீங்கள் தோண்டி எடுத்து அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்காங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸையும் ஃபைல் பண்ணுறாரு. இவர் ஃபைல் பண்ண கேஸை முன்னெடுத்துக்கிட்டு போலீஸ் அந்த ஏரியா ஃபுல்லாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியை பற்றி போலீஸ் அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற எல்லாரும், அடடே அந்த பொண்ணா, அவங்க ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா, ரொம்ப அன்பாக பழகுவாங்க, இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கம் இருக்கிற எல்லாருமே அவங்க எம்காம் படித்த ஒரு பட்டதாரி, அது மட்டும் இல்லாமல் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேலிக்கட்டில் இவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பதில்கள் எல்லாமே போலீஸை ரொம்ப வியக்க வைக்குது. அன்பானவங்க, அமைதியானவங்க, ஒரு குடும்ப பெண்ணா இப்படிதான்ப்பா இருக்கணும், அதுக்கு உதாரணமே இவங்க தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இதுக்கு நடுவில் வாரம் ஒரு தடவையாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு இவங்க போயிடுவாங்க, கம்பல்சரி இவங்களால சர்ச்சுக்கு போகாமல் இருக்கவே முடியாது இப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருந்த சர்ச் ஃபாதர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே வேற. அவர் வாரம்லாம் இவங்க இங்கே வர்றது கிடையாது, இது எல்லாமே பொய்யான தகவலாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. சரின்னு போலீஸ் சந்தேகத்தின் அடிப்படையில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் போய் விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு. அவங்க ஒரிஜினலாக அங்கே வேலை பார்க்கவே கிடையாது, இந்த வேலையவே அக்கம் பக்கம் சித்தரிச்சிருக்காங்க அப்படின்றது லேட்டாக தான் தெரியுது. இந்த விசாரணையின் அடிப்படையிலையும் ரோஜோவுடைய சந்தேகத்தின் அடிப்படையிலையும் போலீஸ் இந்த 6 பிரேதங்களையுமே தோண்டி எடுத்து அதில் எப்படி தான் இவங்க இறந்துருக்காங்கங்கிற போஸ்ட்மார்ட்டம் டெஸ்டிங்கை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஷாக்கிங். என்னன்னா 6 பாடிஸ்லையுமே சைனைடு இருந்திருக்கு. சைனைடு கொடுத்து தான் இந்த 6 பேர்த்தையுமே ஜாலி கொண்டிருக்காங்க அப்படின்ற தகவல் லேட்டாக தான் தெரிய வருது. முதல் கொலை பண்ண உடனே மாட்டல அப்படின்னதுனால 2வது கொலை பண்ணுறதுக்கான தைரியம் வந்துருச்சு. 2வது கொலையும் பண்ணி மாட்டல அப்படின்றதுனால 3வது கொலை பண்ணுறதுக்கான தைரியம் வந்துருச்சு. இந்த தைரியம் நம்ம மாட்டவே மாட்டோம் அப்படின்ற மிதப்புல 6 கொலையா மாறுது. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு நீ யாருக்காகமா வாழ போற அப்படின்னு போலீஸ் அவங்க கிட்ட ஒரு என்கொயரி கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. வீட்டோட அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டேன், அதனால தான் என் மாமியாரையும் மாமனாரையும். சொத்துக்கு ஆசைப்பட்டேன், மேற்கொண்டு இன்னொரு பெண்ணோட கணவருக்கு ஆசைப்பட்டதுனால அந்த இன்னொரு பெண்ணையும் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அவங்களோட குழந்தையையும் ஆசைகளுக்காக கொன்று குமிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜாலி சொல்லும்போது இத்தனை பேர்த்த கொண்டுட்டோமேங்கிற வன வருத்தம்லாம் அவங்கக்கிட்ட இல்லை. அதாவது இவங்க மேலே வச்சிருந்த நம்பிக்கையை பயன்படுத்தி தான் இவங்க எல்லாரையுமே ஏமாற்றி கொண்டிருக்காங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடியமான ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அது மனுஷங்க தான். அதுக்கு ஜாலி ஒரு சாம்பிள். Subscribe for more.